ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நாளில் ஆண்டவர் சொல்றார், என் வாழ்க்கை இப்படி கீழே இறங்கின வாழ்க்கை, எந்த கை மூலியமா தேவன் என்னை உயர்த்த போறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த கையில சொல்லுங்க, என் வாழ்க்கை இப்படி கீழே இறங்கிச்சு, சொல்லுங்க, தேவன் என்னை உயர்த்தினார், மேல உயர்த்தினார். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. என் வாழ்க்கை கீழே இறங்கினது நல்லது, ஆனா தேவன் கீழே இருந்து மேல தூக்குனது அதோட நடந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அதான் தேவனுடைய கிறிஸ்துமஸ் செய்தி உங்களுக்கு. ஆமென். நம்ம ஒருவேளை கீழே இறக்கும் போது சொந்தக்காரன், உலகத்தான், நம்ம உறவினர்கள் நம்மள எல்லாம் கேவலமா பேசியிருப்பாங்க. ஆனா மேலும் ஏன் உயரம் வரும்போது நம்மளை பார்த்து என்ன செய்வாங்க, எப்படிதான் வருது உங்களுக்கு, எங்க இருந்துதான் வருது, எப்படிதான் ஒரு ஆசீர்வாதம், எப்படிதான் நல்ல நிலைமையில இருக்காங்க, நமக்கு அந்த நல்ல நிலைமையில வர முடியும் நீங்க நினைக்க வேண்டாம். அதுதான் ஆண்டவர் சொல்ற, உங்களை பார்த்து உன் வாழ்க்கை கீழே இருக்கிற வாழ்க்கைய உன்னை மேல தூக்குது. ஆமென், ஹல்லேலூயா. மேல தூக்கும் போது சார தொடரை பாருங்க, லைட்ல எரியுது பாருங்க. அதே போல ஆண்டவருடைய கரத்தை நம்ம பிடிச்சுக்கணும். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றார், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தாழ்மையில உன்னை நினைத்தேன், நீ தாழ்மையா இருந்து பாரு, ஆண்டவர் நம்மளை நினைப்பார். ஆண்டவர்கிட்ட வந்து முரட்டு குணமா இருந்து பாருங்களேன், உங்களை கர்த்தர் விரும்ப கூட மாட்டார். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தாழ்மையில உயர்த்துற தேவன் இந்த கிறிஸ்துமஸ் செய்தியில சொல்றார், அவன் வாழ்க்கை இப்படி இருந்த வாழ்க்கை வாட்ச போல நான் என்ன செய்யறேன், கீழே மேல தூக்கி சகல ஜனங்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறேன். சகல ஜனங்களுக்கு முன்பதாக நீ ஒரு சமாதானத்தை நீ காண போறாய். ஹல்லேலூயா. அதுதான் தேவன் சொல்ற, உனக்கு ஒரு சமாதானத்தை இந்த காரியத்தை ஆண்டவர் செய்யறார். உங்க வாழ்க்கை மாறணும், நம்ம சிந்தை மாறணும், உங்க எண்ணம் மாறணும். இப்ப என்னோட நேர செலவு பண்றதுல ஆண்டவருக்காக செலவு பண்ணணும். இந்த உலகத்துல வாட்சி நிறைய இருக்கு பாத்தீங்களா, கையில கட்டுற வாட்சி இருக்கு, செவுத்துல இருக்க வாட்சி இருக்கு, செல்லுல எல்லாத்துலயும் வாட்சி வந்துருச்சு. அதை காட்டி ஒரு காரியம் தெரியுமா, அந்த காலத்துல இருக்க ஒரு மனிதர்கிட்ட போயிட்டு ஒரு வயசான ஐயாட்ட, தோட்டத்துல வேலை செய்யற ஒரு ஐயாட்ட போயிட்டு, ஐயா மணி எத்தனை அப்படின்னா அவர் சொல்லுவாரு, நிழல பார்த்து சொல்லுவாரு, புரியுதா அவருக்கு, இப்ப 12 மணி ஆகுது, இப்ப 1 மணி ஆகுது. அந்த நிழல ஏறி இறங்குறத கரெக்டா சொல்லுவார். அவன் காலையில் ஏறும்போது சொல்லுவாரு, 11 மணி ஆச்சு, என் வாழ்க்கையில 12 மணி ஆகும் போதுன்னு சொல்லுங்க. என் வாழ்க்கை 12 மணி ஆகும் போது, 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்ல, 12 மணி ஆகும் போது சகல ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரத்தினாலதான் இந்த கிறிஸ்துமஸ் நாளையில சொல்றா, என் வாழ்க்கை சோத்திரம், ஹல்லேலூயா. இப்படி இருக்க வாழ்க்கைய தேவன் ஆண்டவரே வானத்தை போல நட்சத்திரத்தை போல உயர்த்த பாருங்க அப்பான்னு சொல்லுவாங்க.